வணக்கம் நண்பர்களே, இனிய கால வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 5:32. இன்றைக்கி 21 மே. இதுதான் எங்கள் ரூம். இது தங்க ரூம் நாக்பூரில். ஃபேப் ஹோட்டல்ஸ் 1300 நேற்று எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துனுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி, நல்ல தூக்கம் கொடுத்துக்க நன்றி சொல்லி, இப்போது எங்கள் பையன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எந்திரிச்சிட்டேன். ஆதித்யன் அவங்க தூங்கிட்டு அவரை இப்போ எழுப்பி ரெடி பண்ணி ½ அன் ஹவரில் கிளம்பணும். இன்றைய தினத்துக்காக கடவுள்களை வேண்டி நல்லபடியாக அமையும் மாதிரி பணியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களை ரோட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எழுப்பலாம். அதேத் அதேத் அதேத், குட் மார்னிங். Is it stand over? Come on. Come on, come on, come on. Sakadi. Come on, come on. Up, up, up. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:02 போகுது. நம்ம வண்டியில் வந்துட்டோம். இங்கே தான் இந்த ரூமில் தான் தங்கணும். மேலே மேப்பு ஜம்முக்கே போட்டேன். 1636 கிலோமீட்டர்ஸ் பாருங்கள். காலை 6 மணிக்கு 34 டிகிரி காட்டுது. உங்கள் ரோட்டில் போய் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே how are you feeling today? I'm happy, sir. Okay, super. V44 for 3 kilometers. ஸோ NH44 ஏறிட்டோங்க. 16 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் உள்ளேருந்து வந்து இப்போது நேஷ்னல் ஹைவே ஏறிச்சு. சன்ரைஸ் பாருங்கள், அப்படியே அங்கே எப்படி தெரியுது. பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து வேலை. எங்கேனா நல்லா ஒரு கடை கிடச்சுன்னா நிறுத்தி சாப்பிடணும். வெளியே பார்த்தா வெயில் அவ்வளோ இல்லை, ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரிஸ். நிறைய ஹியூமிடிட்டி, ரொம்ப ஹியூமிடிட்டி. ஆனால் இங்கே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த டைமில் ஜாகிங் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இந்த நல்ல கூட அவங்களுக்கு பழகிருக்கணும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. நம்ம ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் பக்கம் கார் பண்ணிட்டோம் அந்த ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபுல்லாக வேலி போட்டுருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு ஆனிமல் கிராசிங் இருக்காமல். இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்களாமா. ஜபல்பூர் போகிற வழியில் வைல்ட் லைஃப் கிராசிங் சிம்பிளாக போட்டிருந்தாங்க. அதாவது புலி, மான் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா அங்கேருந்து மாடு, ஆடு இல்லை குரங்கோ குதிச்சு வராது. ஸோ சேஃபாக ஓட்டலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பாயிண்ட் தேட்டருக்கும் இதெல்லாம் ஸ்டாப்பு. இங்கே வந்த வேலை வச்சு ஒரு மெஸ்ஸுமாக இருந்துச்சு. நீங்கள் எழுதணும். இதுதான் போவா அவல். ரைட், ஓகே. இந்த கப்பில் தான் டீ கொடுத்தாங்க 10 ரூபாய்க்கு. 25 ml நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். 2 போவா, ஒரு டீ. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் இங்கே வந்து நிறுத்தி பாருங்க. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அங்கே ஒரு சின்ன ஒரு கடை இருந்துச்சு. அங்கே தான் எல்லா பஸ்ஸும் நின்றுருந்துச்சு மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன மெஸ்ஸமாக தான். அங்கே 2 அவல், ரெட் பிரெட் அவல், ஒரு டீ 110 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் லாரி தாங்க. நம்ம பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாரி தான் இருக்குது. தெரியுதா தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கிராஸ் பண்ணலாம் ஒரு 5 லாரியை. அந்த இடத்துல லாரி வெயிட்டுக்கு ரோடு அமுகிருச்சு. 2 டயர் ஆச்சு. அப்படியே கீழே பதிஞ்சு புளி மாட்டே ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் 400 கிலோமீட்டருக்கு ஜான்சி போகிறதுக்கு.
இது ஏதோ ஒரு ஊரை கடந்து போகுது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பழைய காலத்து வீடு பார்க்கறது குடிசமாக இருக்கு. ஆனால் மேலே ஓடாக இருக்குது, ஓடு வீடு. இதை பாருங்க. தெரியுதான்னு தெரியல. முட்டை காடாக இருக்குங்களா. இப்போதான் ஒரு 4-5 தமிழ்நாடு லாரி பார்த்தோம். பார்த்து அதே தாய் அங்கிள் சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அங்கிள் ஆரம்பிச்சு ஆய் சொன்னார் அவருக்கு. ஜான்சி 385, சாகர் 117 கிலோமீட்டர்ஸ். நம்மளுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குவாலியர் தாண்டிடணும். மோஸ்ட்டாக தாண்டி தான் நினைக்கிறேன். ஃபரிதாபாத் கிட்ட போயிடலாம் பார்க்குறேன். 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணி பார்க்கலாம். மணி இப்போ தான் 9:43 ஆகுது. நண்பர்களே, நாங்கள் ஹைவேஸில் இருக்கோம். சாகருக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. நீ தூக்கி சுத்த முன்னாடி வண்டியில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியில் போகிறோம் நினைக்கிறேன். 2 நாய் இருக்குது. அதில் செல்ல பிராணி எப்படி கூட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ இன்னும் 1292 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜம்மு போகிறதுக்கு. பட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுல ஒரு வச்சா மேக்ஸிமம் ஃபரிதாபாத் டெல்லி கிட்ட பார்டரில். டைம் பார்த்தீங்கன்னா 11 5 ஹவரில் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 400 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 370-80 கவர் பண்ணியிருப்போம். பிரேக் எடுக்கலை, வெறும் தண்ணி குடிக்க மட்டும் எழுதி கேனில் தண்ணி ஊற்றுறது கொண்டு நிறுத்தணும். ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும். ஒரு 2 சின்ன டீ காஃபி குடிக்கணும். அது இது வேறு பாதாம் பால் ஆலிக்ஸ் ஆகிருமாம்மா. இங்கே எங்கேயும் பாதாம் பால் வேணால் ஆலிக்ஸும் இல்லை. ஸோ அவனுக்கு தான் டெட்ரா பேக் ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா? இங்கே பாருங்களேன், இந்த மரத்தில் பாருங்கள், பெயிண்டிங்கில் வரவே இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. காஞ்சி போய் ஏதோ ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி, ஃபோட்டோ இருக்க மாதிரி, பெயிண்டிங் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. காஞ்சி இந்த சீசனில் இந்த மரம் காஞ்சிடும் நினைக்கிறேன். ஹைவேஸில் வந்துட்டு இருந்தோம், ஜான்சி ரோடு போட்டு 24 hours காட்டிட்டு இருந்துச்சு ஜம்முக்கு. திடீர்னு பார்த்தா மேப்பு 1 day 6 hours காட்டுது. கிலோமீட்டர் ஒரு 300-400 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது என்னடான்னு சொல்லி மறுபடியும் நிறுத்திட்டு ரூட்டு வேறு எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்மள ஒரு கிலோமீட்டருக்கு கடலுக்கு போய் நம்ம அப்படியே மறுபடியும் மேப் செக் பண்ணி மறுபடியும் லொக்கேஷன் போட்டால் ஜம்முக்கு. அப்புறம் ரீரூட் ஆகி 23 hours கிடச்சி. ஓ, மேப்பு நம்மளை குழப்புதுடா அப்படின்னு சொல்லி மேப்பை மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உஷாராக கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளுக்கு எனக்கு இந்நேரத்துக்கு 6 hours எக்ஸ்ட்ரா ஜேர்னி ஆகிருக்கும். ப்ளஸ் ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கிலோமீட்டர் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் 6 hours ஆல்மோஸ்ட் ஒரு டே கணக்காயிரும். ஏன்னா ஒரு நாளில் வந்து மினிமம் 9 hours ஓட்டுவோம். அது 6 hours போச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1 day ஃபுல்லாக போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ரோடு போகிற மாதிரி இருக்குது. அது பிரிட்ஜ் மேலே மட்டும் 6 lane வரும். பிரிட்ஜ் அப்புறம் ஒரு 2 lane வரும் நம்மளுக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் பேட்சியாக இருக்குங்க, மற்றபடி எல்லாரோட ஒன்று தான் இருக்குது. 100 போட்டுதான் பாருங்கள் ஸ்பீட் லிமிட். நம்ம 110 போகிறோம்.
மக்களே. டைம் 11:57 ஆகுது. இங்கே ஹோட்டல் ஸ்ரீஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே லைட்டு போய் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். 6 ஹவர் கரெக்டாக. இன்னும் 3 நிமிஷத்தில் 6 ஹவர் ஆக போகுது. நம்ம விட்டு 430 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கிறது. நல்லா ஸ்பீடு தான். Adit, shall we go? Yes, Shirba. What do you want to eat? சரி போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மணியை நான் பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக 1:15 ஆகுது. கிட்டத்தட்ட 1 hour 15 minutes 1:15 ஹவர் இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பாடுலாம் இருந்துச்சு. ப்ரைஸும் நார்மல் தான், அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. ஒரு புலாவ், ஒரு கர்ட் ரைஸ் வந்து 2 பாதி பண்ணோம். அது ஃபஸ்ட்டு கொடுத்த கர்ட் ரைஸ் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு சொல்லி சொன்னோன்னா இம்மீடியட்டாக போய் சேஞ்ச் வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் லேட் ஆச்சு மறுபடி பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் ஒரு டீ சாப்பிட்டேன். டீ சரி சாப்பிடல, காலை ஒரு சின்ன கப்பு டீ தான். அது 2 சொட்டுமா இருந்துச்சு வாயில். இப்போ ஜாமுன் எப்படி இருந்துச்சு? ஜாமுன் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்மளுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 8 ஈஸியாக பண்ணிடலாம் பை 6 o'clock இந்த ஈவினிங். அதுக்கப்புறம் பார்க்கலாம், இன்னும் 2-3 ஹவர் ஓட்டணுமா இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்ட்டு நம்ம அப்புறம் டிசைட் பண்ணோம். ஈவினிங் 5 மணி டீ சைட் எடுத்துவோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக 3 ஹவர் பக்கம் ஓட்டுறோம். நெக்ஸ்ட்டு ஃபியூல் நிறுத்தணும் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸில். அப்புறம் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 காட்டுது. இன்னும் 100 மீட்டர்ஸ் இங்கே இருக்குது. பெட்ரோல் பம்ப் பிபி இருக்குது. இங்கே ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். எடுத்துமா மேலே 110 கிலோமீட்டர். ஸோ 5:36 இருக்குது. பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஆகுதுன்ட்டு. மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். टैंक फुल कर दो भैया. हाँ फुल टैंक 110 इधर. क्या हुआ? ये एक्सीडेंट हो गया. एक्सीडेंट किसे बाइक में? ये कौन सा जगह? ये सागर. சாகரில் இருக்கேன் இப்போது. இங்கே பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 110 rupees 66 पैसे. बहुत गर्मी है अंदर. செம்ம வெயில். கிட்டத்தட்ட 40 டிகிரி இருக்குது. इधर फ्यूल शॉर्टेज है नहीं ना? डीजल लेंगे मेरे पास. वो डीजल नहीं है आपके पास? वो इसलिए लॉरी वाला चलेगा. कब आएगा डीजल? आज ही आ जाएगा. पेट्रोल है कितना? 15,000 लीटर्स है आपका टैंक. 15,000 लीटर्स. अभी कितना बाकी है? अभी 2000. हाँ बस भैया छोड़. 58.2 பிடிச்சிருக்கு. சரி 8.2 4002 220. 43 டிகிரி. காருக்குள்ளே வந்து ஊட்டி மாதிரி இருக்குது. வெளியே போனால் அப்பா ஆனால் வேகுது. ஸோ
நம்ம மைலேஜ் கேட்கலாம். கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும் இந்த டைமு, ஏன்னா நல்லா அழுத்திட்டு வந்தோம். ஸோ 536.7 divided by 38.1 14 வந்திருக்கு. ஏன்னா நல்லா அழுத்திட்டு வந்தேன் வரும்போது. ஸோ அழுத்தி வந்ததுக்கு இவ்வளோனா பரவாயில்ல. இது இப்போ மூவ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரைவ் இன்ஃபோ, அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுது, ரீசெட் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1842 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து, வித் ஆவரேஜ் மைலேஜ் 17.1. இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் கேட்டேன் ஷார்ட்டேஜ் இருக்கா இல்லையான்றவங்களுக்கு. என்னென்னா டீசல் அவர்கிட்ட இல்லையாம்மா, ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சாம்மா. பெட்ரோல் மட்டும் இப்போதைக்கு இருக்குது, அது 2000 லிட்டர் பாக்கி இருக்காம்மா. ஸோ அவங்க டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, அதில் பெட்ரோல் மட்டும் 2000 இருக்குது. அந்த மாதிரி சில பெட்ரோல் பங்கில் ஷார்ட்டேஜ் இருக்குது, சிலது இல்லை. டீசல் கூட நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்துருமாம்மா. ஆனால் இந்த ஹைவேஸில் பிரச்சனை இல்லை, ஏன்னா எவ்ரி 5 to 10 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு 2-3 பெட்ரோல் பங்க் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு கடலுக்கு விட எங்கே போனாலும் கரெக்டாக கிடச்சிது பெட்ரோல். நண்பர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு. வா, மேட்டூர் டேமை விட டபுள் சைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த மூலைக்கு போகுது சும்மா. யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கீங்களா? என் நண்பர் காலில் இருக்காரு, அவர் அப்படியே வெயிட் பண்ண சொல்லி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவர் தாசி ஜோசப் விஜய் அப்படின்னு நீ பேச கேட்டா இருக்கு. எப்படியாச்சுன்னு தெரியல. அந்த யூடியூப் எடுக்க பார்த்தப்ப நினைக்கிறேன் அவர். ஷோ கவனமாக போகணும். நாங்கள் வர வழியிலேயே நிறைய மாடு அடிச்சிருந்தாங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது வண்டி அடிச்சிருச்சு. எனக்கே வந்துட்டு இருந்தேன், ஒரு 90 வந்துட்டு இருந்தேன். ஒரு ஃபஸ்ட் 2 மாடு கிராஸ் ஆச்சு. அவரை பார்த்தா நான் பின்னாடி 5-6 மாடு வருது கார்னரில் வேறு. பிரேக் அடிக்கும் போது மாடு கரெக்டாக கார்கிட்டே வருது, பயந்துட்டு. சரி எப்படியே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான், பார்த்து ஓட்டணும் நம்ம. ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:12 ஆகுது. அதாவது காலைல 6 மணிக்கு கிளம்புனா நம்ம கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 hours 12 minutes. இதில் வந்து நம்ம 650 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 1.5 hours பிரேக் எடுத்திருக்கோம். 1 hour லஞ்ச் பிரேக், 20 minutes பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் 5 minutes வந்து தண்ணி கேன்லேருந்து தண்ணீர் போகிறதுக்கும் மூஞ்சி கழுவுறதுக்கும் ஒரு 5 minutes பிரேக் எடுத்தோம். ஸோ நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஆக்ரா தாண்டி போகிறதாக தான் எனக்கு பிளான். இப்போது மோஸ்ட்டாக சண்டிகர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எப்படி
போகுதுன்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் சேஃபாக இதுவரை வந்துட்டோங்க. நிறைய 2-3 ஆக்சிடென்ட் பார்த்தோம் வர வழியில். இப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு காட்டினேன், டக்குன்னு எடுத்து கண்டுபிடிச்சி. மற்றபடி கண்ணுக்குட்டிங்க 2-3 ரோட்டில் விழுந்து கிடந்துச்சு, ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகி நசிங்க கிடந்துச்சு. ஸோ காட்ஸ் கிரேஸில் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, சேஃபாக வந்துட்டுருக்கோம். இன்னும் ஜம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 1014 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இதில் மேக்ஸிமம் எனக்கு 6 இப்போ வந்து 4 இல்லைங்களா, 7 to 8 o'clock வரை ஒரு 400 கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் 300. அப்போ இன்னும் மிச்சம் 700 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் அது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். In 800 meters, turn left. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நண்பர்களே. அதாவது நம்ம ஊர் புஞ்சை புளியம்பட்டிலேருந்து இதுவரை டே 4 2007 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு இப்போ, வித் ஆவரேஜ் மைலேஜ் ஆஃப் 17.2 அண்ட் டோட்டலாக 33 hours 24 minutes ஓடிருக்கோம். Turn left. How are you feeling, Adit? happy. Adit எப்போதும் ஹாப்பி தான். நல்ல ஒரு 1.5 hours தூங்கினாரு வண்டியில். லாரி தெரிஞ்சதெல்லாம் லாரி கவுந்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு டோல் இருக்குது, இதுதான் ஜான்சி டோல் நினைக்கிறேன். நான் 2021 எக்ஸ்பல்ஸ் வந்து அப்போது 4V வந்து சவுத்லேயும் லான்ச் ஆகலை. அதை நான் போய் டெல்லியில் ஃப்ளைட்டில் போயிட்டு வண்டியை வாங்கிட்டு அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துட்டேன் 4 days. அப்போ நொய்டா, அதாவது நொய்டாவில் தான் வண்டி எடுத்தேன். ஸோ நொய்டாவில் வரும்போது வண்டி ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இங்கே வந்து தங்கி நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட்டு பெங்களூருக்கு நெக்ஸ்ட் 3 days எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலு. டோல் ஒட்டி ஒரு ரோட்டில் இருக்கு ரைட் சைடில். அதுதான் இருக்குது, இதுதான் ஹோட்டல் தான். ஸோ இந்த ஹோட்டல் தாங்க ஹோட்டல் ஹைவேன்னு நினைக்கிறேன். கரெக்டு. அந்த முன்னாடி டாபா சாப்பிட்டேன். கரெக்ட், அந்த ஹோட்டல் தான். அந்த டைம் தங்கிட்டு நொய்டா வந்து இந்த ரூட்டில் இப்படி வரும்போது கரெக்டாக அந்த ஹோட்டலில் தங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 900 rupees 1000 rupees வாங்கினேன். ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. பட் ஒரு நாள் தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் நைட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஹீரோ ஷோரூம் இருக்குது. அங்கே சர்வீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே அப்படியே பெங்களூருக்கு ஓட்டிட்டு போனேன். ஸோ 4 days வண்டி வாங்கி 4 days 2200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ 4 years பேக். அதுக்கப்புறம் அதே எக்ஸ்பல்ஸ் எடுத்துகிட்டு 2022 எண்டில் 2021 நவம்பரில் வண்டி வாங்கினேன். 2022 ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து லடாக் போயிட்டு வந்தேன் அந்த வண்டியில் எடுத்து. ஸோ அந்த டைமில் எல்லா இடத்துலையும் மழை. 19 days ட்ரிப்பில் 12 days பயங்கர ஹெவி மழையில் ஓட்டிட்டு அங்கே மணாலி தந்தோன்னே அங்கே பயங்கரமாக வெயில், அங்கே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த டெரெயினே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கில் போயிட்டு இருந்தது. 6000 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். பாருங்கள் எப்படி ஜாலியாக இருந்து வருது மாடு.
பாட்டு ஜாலியாக போகுது. அந்த மாதிரி கருங்குட்டி வரும்போது ஆக்ஷன் ஆகிடுது. பார்த்தீங்களா அப்படி கூட்டு கூட வராங்க பாருங்க, ஃபேமிலியோடு வராங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஜாலியாக நடக்கிறாங்க ரோட்டில். ஐயோ ஐயோ, இது நைட் டைம் வந்து எவ்வளோ ஆக்ஷன் ஆகிருக்கும். நண்பர்களே, ஆக்ரா இங்கேருந்து 135 கிலோமீட்டர்ஸ், டெல்லி 336. ஸோ நான் டெல்லி டார்கெட் பண்ணிட்டுருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 5:38. ஆக்ரா 145 ஈஸியாக ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு க்ளோஸ் டு 182 கிலோமீட்டர்ஸ், அதுவும் 3 ஹவர்ஸில் போயிடலாம். 5 ஹவர்ஸ் வச்சா கூட இப்போ 5:40 10:40 11க்கு போயிடலாம். ஸோ அப்படி பார்த்தானா 921 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம 921 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஜம்மு. ஸோ அதில் இப்போ ஒரு 350 கவர் பண்ணிட்டானா 540 அந்த மாதிரி ஆயிரும். 540 வந்து நம்ம ஈஸியாக ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கவர் பண்ணிடலாம் வித் பிரேக்ஸ். ஸோ அதுதான் பிளான். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நண்பர்களே, இங்கே ஏதோ ஃபுட் பிளாஸா இருக்குது ஆக்ராக்கு. இங்கேருந்து இன்னும் ஒரு In 200 meters, join with National Highway 44. ஸோ க்ளீன் வாஷ்ரூம், நல்லா ஃபுட்டுன்னு இருக்குது. அதுக்கு நல்லா ஒரு 1 hour மாதிரி தூங்கிட்டாப்புல. அதே கம் லெட்ஸ் ஈட் சம்திங். Did you have a nice sleep? Okay, come let's go eat something. Fill us up. நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஆனால் பாருங்க எப்படி வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நிறுத்திருக்கோம் அந்த ஃபுட் பிளாஸாவில். ஆக்ராக்கு இன்னும் ஒரு 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, டெல்லிக்கு ஒரு 289. ஸோ டெல்லி கிராஸ் பண்ணிடலாம் ஒரு பிளானில் இருக்கும். அது நல்லா தூங்கி இருந்துச்சிட்டாரு வண்டியில். இப்போ இங்கே லைட்டை சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். மேபி டெல்லி தாண்டி கூட வாய்ப்பு இருக்குது. அது அங்கே போய் டிசைட் பண்ணுவோம். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு நம்ம வயிறு கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு பைட்டு ஒரு ஓட்டுவோம். உங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஆலு பராட்டா ஹவுஸ் அது என்ஜாய். நண்பர்களே, மணி என்னென்னா இப்போது மணி எவ்வளோன்னா 9:46, 9:45 ஆகுது. Keep right to take the flyover. டெல்லிக்கு 150 கிலோமீட்டர் இருக்குது. Continue on National Highway 44 for 3 kilometers. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜம்மு போட்ட மேப்பு. காலைல போடும்போது 1683 இன்ச்சு. இப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 850 கிலோமீட்டர்ஸ் 880 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் டு 9 வச்சுக்கோங்களேன். இப்போது இன்னொரு 2 ஹவர்ஸில் டெல்லி ரீச் ஆயிடுவோம். இப்போ 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ மிச்சம் ஒரு 500 and change கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டெல்லி ரீச் பண்ணிட்டோன்னா இன்னைக்கு இந்த டே வந்து 1100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். என்னோடய ஹையஸ்ட் மைல் ஸ்டோன் இதுவரை அட் அ ஸ்டெச். சரி, தூங்காமலே டேரெக்டாக ஜம்மு போயிடலாம் யோசிச்சுட்ருக்கேன். அப்படி போனோன்னா இன்னும் 10 hours 15 minutes ஆகும். அதாவது இன்றைக்கி காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:45. நாளைக்கு காலை 6 மணிக்கு 24 hours. அப்புறம் 11 போய் சேர்ந்தானா 24 hours and 30 hours ஆயிரும். 1 day and 6 hours. ஸோ அது என்னோடய ஹையஸ்ட் இதுவரை காரில் ஓட்டுனது. கண்டினியூஸாக இருக்க போது
தெரில. பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு see if it's feasible. டெல்லி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு என்னோடய முடிவு சொல்கிறேன். இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை ரெஸ்ட் எடுக்கணுமான்னு சொல்லி. இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வரல. In 600 meters, keep right to take the flyover. ஸோ இன்னும் 2 hours டெல்லி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நண்பர்களே, மணி பார்த்தீங்கன்னா 12:10 ஆக போகுது. மொத்தமாக 1100 மேலே ஓட்டிட்டேன் இன்றைக்கி. அதாவது காலைல 6 மணிலேருந்து இப்போது 12 மணி வரை, அதாவது 18 hours ஓடிட்டேன். நம்ம ஃபியூல் கூட 107 தான் காடுது. டிஸ்டன்ஸ் எம்டி. அங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, லைட் தெரியுது. போய் ஃபியூல் ஃபில் பண்ணோம். இப்போது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.6 இந்த ட்ரிப்பு. 4 hours 5 hours பக்கம் ஓடிட்டுருக்கேன். 305 கிலோமீட்ரு. 602 சின்ஸ் ரீஃபியூலிங். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2445 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். ஸோ பிபி இருக்குது. பிபி போயிட்டு அங்கே ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு மேலே அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பேன். டயர்ட் ஆச்சுன்னா மேபி ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். In 400 meters, keep right to continue toward Western Peripheral Expressway. ஸோ ரெஸ்ட் ஹவுஸில் அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். $92 பெட்ரோல் இங்கே. ஆல்ரெடி भाई टैंक फुल कर दो. हाँ पेट्रोल 99 रुपीज़ भैया. 99.50. फर्स्ट कट ऑफ में रुक दो. हाँ ठीक है. वो डीजल है 91 रुपीज़ डीजल के 99. ये पेट्रोल का है. हाँ पूरा 10 रुपये कम अदर स्टेट से. ये कौन सा जगह है? ये माडली झज्जर. अभी मैं जम्मू जा रहा हूँ एयरपोर्ट पे. ऑन द वे होटल मिल जाएगा रेस्ट करने के? आगे का नहीं पता. नहीं बेटेगा. ठीक है. मेरा यूट्यूब चैनल है. ये दोनों सेम पेट्रोल पंप है? हाँ वो पूरा डीजल लॉरी के लिए? पूरा डीजल है गाड़ी के लिए. हाँ 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 बड़ी गाड़ी. बहुत बड़ा है इससे. நல்லா பெரிய பெட்ரோல் பங்க் இங்கே. வெறும் லாரி தான் இருக்குங்களா. हाँ बस भैया कितना लीटर हुआ? हाँ ठीक है तो सही है. 33.34. இன்னும் 100 ரேஞ்ச் இருக்குது நம்மளுக்கு. அதனால் இது கரெக்டான இதுதான். ஸோ 10 லிட்டர் பக்கம் இது இருக்குது. ऑनलाइन कैश. ஸ்கேன் பையா ஸ்கேன் உங்களுக்கு உள்ளே போய். ஸோ இன்னைக்கு காலில் பெட்ரோல் போட்டு 602 ஓடி இருக்கு. ஸோ 33.34. ஸோ 602.7 divided by 33.34. 33.34
18 மைலேஜ்க்கு நல்லா மைலேஜ் இருந்துட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தேன். ஏன்னா ரோட்டில் ஃபுல்லாக மாடு அதெல்லாம் இருந்துச்சுங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர வேண்டியது இருந்துச்சு. நல்ல மைலேஜ். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் 0 ஆயிரும். இப்போ நம்ம இது பயங்கரமான ஏரியாங்க. பெட்ரோல் பங்க் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் இருக்குது, ட்ரைவ் த்ரூ இருக்குது மெக்டி. இது இப்படி இறங்கலாமா? ஓகே, மொத்தம் பள்ளமாக இருக்குது. இந்த ரோட்டில் வெறும் ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது, வெறும் லாரி தான் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2445 கிலோமீட்டரு. ஸோ இன்னொரு 565 கிலோமீட்டர் போனோன்னா 3000 கிலோ ஆயிரும் நம்ம ஜம்மு போகிறதுக்கு. ஸோ அதுதான், இன்னும் தூக்கம் வரல. ஸோ எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஓட்டிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுத்துருவேன். தெரியாமல் இப்படி வந்துட்டுனோ தெரியலையே. இங்கே ஒரு லாரி வேறு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, உங்களை லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். இது டெல்லி அம்ரிஸ்டர் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் வே இருக்கலாமா, அங்கேயே போர்டு போயிடுச்சு. நல்லா இருக்கு ரோடு. ஸோ இந்த ரோட்லேயே 137 கிலோமீட்டர்ஸ் போய் அப்புறம் இந்த ரோட்லேருந்து எக்ஸிட் பண்ணுவோம். இது நேஷ்னல் ஹைவேஸ் 5. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 12:42. ஸ்பீட் லிமிட் வருது 120 போயிருக்காப்புல காருக்கு. உங்கள் போர்டு இருக்கு, அந்த போர்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓ, அது ஸ்பீட் லிமிட் போர்டு தான். நான் ஏதோ ஊர் பேர் போட்டு நினச்சேன். பட் இட்ஸ் ஸ்பீட் லிமிட். கார் வந்து ரைட் சைடு, ட்ரக் லெஃப்ட் சைடு. நான் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரில, நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தினா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 541 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாளைக்கு 10 மணிக்கு போய் சேரணுன்ருக்கு. தட் இஸ் நம்ம இப்போ கண்டினியூஸ் ரெஸ்ட் எடுக்காமல் போனேன்னா அது கொஞ்சம் டவுட் தான். மேபி 1-2 hours இன் பிட்வீன் தூங்குவேன், தெரில, பார்க்கலாங்க. நைட்டில் ரோடு மட்டும் செமையாக தெரியுது, ரிஃப்ளெக்டரோட. நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். எங்கே நிறுத்தினா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே அங்கே போர்டு போட்டிருந்தாங்க, ரெஸ்ட் ஏரியா இன் 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு போர்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கணும். ரெஸ்ட் அண்ட் சர்வீஸ், அது அங்கே ஹோட்டலில் இருக்கும், ஸ்நாக்ஸுக்கு. அது இல்லாமல் பார்க் பண்ணி அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வண்டியிலேயே. வாஷ்ரூமெல்லாம் இருக்கும். இப்போ தான் நரி பார்த்தாங்க, ஒரு சின்ன நரி ஒன்று ரோட்டில் வந்துட்டு போச்சு. இது லாஸ்ட் டைம் நான் பைக்கில் லடாக் போகும்போது அப்போது நான் பார்த்தேன்.
நிறைய இங்கே காட்டில் தண்ணி வந்துட்டு போவோம் ரோடுக்கு. சாப்பாடு தான் இருக்கா இல்லை அடிப்பட்ட மிருகத்தை சாப்பிட்டு போகுதுங்க. அது டக்குன்னு போயிடுச்சு, எடுக்க முடியல. பட்டு ஆமாம், நிறைய இந்த ரோடு இருக்குது. ஸோ இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு. நான் நினச்சேன்னா 50 கிலோமீட்டர் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நினச்சேன், இன்னும் இந்த ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கும் செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கும். பட் வித்தின் 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு அது. சரிவே, நான் இப்போது அதில் போக போகிறேன். ஏன்னா I want to see if I can get some water. In 600 meters, join with National Expressway 5. ஸோ அங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸமாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா நான் பைக்கில் வரும்போது அப்போ தான் ஒன்று திறந்துட்டு இருந்தாங்க. இது நான் சொல்கிறது வந்து மேபி 2022 கரெக்ட், 2022 சிலது ஓப்பன் ஆகிடுச்சு, சிலது ஓப்பன் ஆக கட்டிட்டு இருந்தாங்க. வணக்கம் நண்பர்களே, மணி பார்த்தீங்கன்னா 5 மணி 5:11. நம்மளுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் 6 hours 5 minutes காட்டுது. நான் ஒரு 1 hour நான் தூங்கிட்டேன். இந்த டோல் பக்கத்தில் நிறுத்திட்டு 1 hour தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ மறுபடியும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆன் த வேல அப்டேட் பண்ணுறேன். ஆன் த மோஸ்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம், பண்ணிவிட்டு நேரம் ஜம்மு போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவோம். ஸோ எஸ், இன்னைக்கு ரூமே எடுக்கல, அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டு ஹார்லி 1 hour தூங்கிட்டேன் நான். எங்களை பத்திரமா இம்மட்டும் மயில் எடுத்து கூட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லி இன்னொரு 300 கிலோஸ் பத்திரம் போய் சேர்த்ததுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்டேட் பண்ணுறேன். நண்பர்களே, சன் ரைஸ் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:53. 5:15 வெளிச்சம் வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போது நான் எங்கே இருக்கேன்னா லுத்தியானாக்குள்ளே என்ட்ரி வந்துட்டேன். பஞ்சாப் லுத்தியானா. நண்பர்களே, இந்த டோல் ஒன்று வந்திருக்கேன் ஜலந்தர் போகிற ரோட்டில். ரேட்டு பாருங்களேன், 365 ரூபா ஒன் வே. சாரி, 225 வந்து பெரிய வண்டிக்கு. மேலே இருக்கிற நம்பர் தான் 225 ரூபா. மணி பார்த்தீங்கன்னா 9:38 ஆகுது. இப்போது பத்தான்கோட் தாண்டி போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயே பத்தான்கோட் 5 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. எப்படி மலை ஏறுது பாருங்க, ரோடு பாருங்க இருக்கு. இன்னும் 107 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ரூமுக்கு. ஏர்பிஎன்பியில் தான் ஒர்க் பண்ணேன். வித் டேக்ஸாக சேர்த்து 1300 சேஞ்ச் வந்துச்சு ஒன் டேக்கு. நிறைய யூக்லிப்டஸ் ட்ரீ தான் இருக்குது இங்கெல்லாம், ஊட்டி மருதியே.
பாருங்க எப்படி இருக்குங்க, தண்ணி போன இறப்புள் வத்திட்டுருக்கு பிடிச்சி கடியில். கட்டிட்டு ட்ரெயின் போகிற பிரிட்ஜா எனக்கு தெரில. வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ தான் ஒரு பைக்கரை பார்த்தோம், 2 பேர் டபுள்ஸ் வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாடு வண்டி. எங்கேயும் கேட்டோம் மதுரையில் வந்துட்டுருக்காங்களாம்மா. அவங்க நம்ம தமிழ் தெரில, தமிழ்நாடுனாங்க. அப்புறம் நான் சொன்னேன் நானும் தமிழ்நாடு தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே மதுரை அப்படின்னாங்க. நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி பைக்கர்ஸ் மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நம்ம தமிழ்நாடு பைக்கர்ஸ் மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. நல்ல நைஸ். பைக்கில் வந்து செம்ம ஜாலி தான், அது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த வெயிலில் கொஞ்சம் கஷ்டம்தான். நண்பர்களே, டைம் வந்து 12:24 ஆகுது. ஃப்ரைடே. இன்னும் 3 minutes 1.2 கிலோமீட்டர்ஸ் சேர்ந்துருவோம். மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2991. ஜம்முவுக்கு இன்னொரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது ஜம்மு கொஞ்சம் முன்னாடியே நான் ரூம் எடுத்துட்டேன். ஸோ க்ளோஸ் 3000 கிலோமீட்டர்ஸ். மோஸ்ட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி ஜம்முவில் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அப்புறம் ஈவினிங் எதனா வெளியே வந்து பார்த்துட்டு போவோம் மோஸ்ட்லி. In 200 meters, turn left. நம்ம புக் பண்ண ரூமோட ஹோஸ்ட் இங்கே வெயிட் பண்ணுறேன்னாப்புல, ஏர்பிஎன்பி ரூமில். Turn left. In 400 meters, turn left. நல்ல ரிவ்யூ இருந்துச்சு இந்த ரூமுக்கு. ஸோ பேசிக்காக சிம்பிள் ரூம் தான், பட் நல்லா க்ளீனாக இருக்குது. லோஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் எங்கள் ரூம் ஜம்முவில். இது ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன். இது எங்கள் பெரிய ரூம் வித் கூலர், பால்கனி அண்ட் கபோர்ட். துணி துவைச்சி அப்படியே வச்சுருக்கோம். நல்ல மனுஷன். இது இன்னொரு ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் இது புக் பண்ணல. அவர் சின்ன பையன் இருக்காங்களா, ஓடி ஆடட்டும் நான் தந்து வைக்கிறேன் அப்படின்னு தந்து வச்சுருக்காரு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது, ஃப்ரிட்ஜ் தண்ணி வச்சுருக்காரு. மேகி, பிஸ்கெட்டு, டீ பொடி, பால் இருக்குது, நீங்கள் டீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு போனார். நல்ல மனுஷன். ஒரு 1300 ரூபாய்க்கு நிறைய யாரும் பண்ணாத கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு.
கருவல் கிரிவலில் ஒரு நல்ல ரூம் கிடச்சி. நாளைக்கு இங்கேருந்து டே 6 ஸ்ரீநகர் போக போகிறோம். ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ.